அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பின் போது பேசியது என்ன என்பது தொடர்பான தகவலானது வெளியாகியுள்ளது. அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பில் பேசிய தொடர்பான தகவலானது வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். திருவண்ணாமலை கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்கும் அதேபோல பாண்டிச்சேரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவும் கடந்த 8ஆம் தேதி 2 நாள் பயணமாக அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். முக்கியமாக சென்னை விமான நிலையம் வந்த அவருக்கு நயினார் நாகேந்திரன், இபிஎஸ் உள்ளிட்டோர் எல்லாம் வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். முக்கியமாக அந்த இடத்தில், அதாவது சென்னை விமான நிலையத்தில் வைத்து முக்கியமான அந்த சந்திப்புகள் என்பது நடைபெற்று இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் அதே போல இபிஎஸ் உள்ளிட்டோரை தனியாக சந்தித்து அமித்ஷா அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது. இபிஎஸ்ஐ மட்டும் 15 நிமிடங்கள் சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் உள்ளிட்டோர் மட்டுமே அமித்ஷாவை வரவேற்க இருப்பதாக திட்டமிடப்பட்டிருந்ததாகவும், ஆனால் டெல்லியிலிருந்து வந்த திடீர் அழைப்பின் பேரில் இபிஎஸும் அமித்ஷாவை வரவேற்க வருகை தந்திருந்தார் என்றும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே இபிஎஸ் அமித்ஷாவினுடைய சந்திப்பில் முக்கியமாக 2 விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. ஒன்று, தொகுதி மறுவரையறை மசோதா குறித்தும் அதே போல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் பேசியதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து இபிஎஸ்ஸிடம் அமித்ஷா பேசுகையில் சில நிபந்தனைகளுடன் இந்த மசோதாவுக்கு திமுக ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக அவர் கூறியதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல மற்றொரு புறம் நாடாளுமன்ற தேர்தல், ஏனென்றால் டிவிகே தற்பொழுது காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதே போல விசிக இடதுசாரிகளும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இவர்களோடு அந்த எம்பி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். எனவே தற்போதிருந்தே அதற்கான வேலைகளை, அதற்கான திட்டமிடலை பாஜக தேசிய தலைமை அந்த வேலைகளில் இறங்கி இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டிய அந்த திட்டங்கள் குறித்தும் அமித்ஷா இபிஎஸ்ஸிடம் பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.